Thank God in these days we have been hearing beautiful truths from Psalm 23. 23ஆம் சங்கீதத்திலிருந்து இந்த நாட்களில் நாம் அருமையான சத்தியங்களை கேட்கும்படியான ஸ்லாக்கியத்தை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். Beloved ones, 1 minute you think about it. Suppose this Psalm 23 was not in the Bible. What all blessings and sweetness and grace we would be missing. அருமையானவர்களே, ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்கள். வேதத்தில் இந்த 23ஆம் சங்கீதம் காணப்படாவிட்டால் எவ்வளவு இனிமையான காரியங்களையும் ஆசீர்வாதங்களையும் விசேஷித்ததான காரியங்களையும் நாம் இழந்து போக வேண்டியிருக்கக்கூடும். Psalm 23 is called the nightingale of psalms. 23ஆம் சங்கீதம் என்று சொல்வது அந்த சங்கீதங்களின் மிகவும் இனிமையான ஒரு சங்கீதம் என்று நாம் பார்க்கிறோம். ராக்குருவி ராக்குயில் நைட்டிங்கேல் அந்த மகாராணி போன்றது. சங்கீதங்களின் மகாராணி என்று சொல்லப்படுகிறது. This psalm is encouraging people during the wedding times, even while before a saint dies. Very often this psalm is repeated as an encouragement and comfort. இந்த சங்கீதம் பலவிதமான சூழ்நிலையில் இருக்கிற அநேகரை தேற்றக்கூடியதாக இருக்கிறது. மரண வேளையிலும் கூட இந்த சங்கீதம் அவர்கள் அதிகமாக தேற்றி அவர்களை தைரியப்படுத்தக்கூடியதான ஒரு சங்கீதமாக இருக்கிறது. This psalm shows how we can live very close to our Jesus. இந்த சங்கீதம் நாம் நம்முடைய இயேசுவோடு எவ்வளவு அதிக நெருங்கி வர முடியும் என்கிறதை காண்பிக்கிறது. So many psalms we don't find the intimacy, the closeness, the fellowship, the personal fellowship with Jesus as we find here. மற்ற சங்கீதங்களில் இந்த சங்கீதத்திலே நாம் காண்பது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறதான நெருக்கம், நெருங்கிய உறவு, ஐக்கியம், தனிப்பட்டதான ஒரு ஐக்கியத்தை நாம் காண முடியாது. It doesn't say the Lord is our shepherd and we shall not want. கர்த்தர் எங்கள் மேய்ப்பராய் இருக்கிறார், நாங்கள் தாழ்ச்சி அடையோம் என்று சொல்லப்படவில்லை. The Lord is my shepherd, I shall not want. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். He maketh me to lie down. அவர் என்னை அமர்ந்திருக்க படுத்துக்கொள்ள செய்கிறார். He restoreth my soul. Everything so personal, intimate relationship with Jesus. என்னுடைய ஆத்மாவை மறுபடியும் திருப்புகிறார் என்று சொல்லி இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நெருங்கிய ஒரு தொடர்பு, தனிப்பட்டதான ஒரு ஐக்கியம் உள்ளதை காண்பிக்கிறது. Beloved ones, if our spiritual eyes are open to see this Psalm 23, rest of our life we will live very close to God. Rest of our life we spend with our Jesus. அருமையானவர்களே, இந்த 23ஆம் சங்கீதத்தில் இருக்கிற சத்தியங்களை காணும்படியாக நம்முடைய கண்கள் திறக்கப்படும் என்றால் நம்முடைய ஜீவியத்தில் இனி வருகிற நாட்களெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு மிகவும் நெருங்கி ஜீவிக்கிறவர்களாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு மாத்திரம் ஜீவிக்கிறவர்களாய் நாம் மாறிவிடுவோம். The story is told about a man who had 3 friends. 3 friends. 3 நண்பர்கள் உள்ளவனாக இருந்த ஒரு மனுஷனை குறித்ததான ஒரு கதை உண்டு. The first person, this man spent majority of the time he spent with the first friend. அந்த 3 பேரில் முதலாவது நபரோடு இந்த மனுஷன் தன்னுடைய நேரத்தில் அதிகபட்ச நேரத்தை அவனோடு செலவழித்தான். Morning he will leave the house and come back all the time, maybe 10 hours, 12 hours or more time he will be spending every day with that friend. காலையிலேயே தன்னுடைய வீட்டை விட்டு அந்த நண்பனிடத்தில் வந்து விடுவான். அதன் 10 மணி நேரம் 12 மணி நேரம் என்று சொல்லி நீண்ட நேரம் அந்த நண்பனோடையே செலவழித்து விடுவான். And he had a second friend, but he spent less time with that friend. ஆனால் இரண்டாவது நண்பனிடத்திலோ கொஞ்ச நேரம் தான் அவன் செலவழித்தான். Then he had a third friend. அவனுக்கு மூன்றாவது ஒரு நண்பன் இருந்தான். Very little time he spent with that friend. மிக குறைந்த நேரம் தான் அந்த நண்பனோடு அவன் செலவிட்டான். But the strange thing was that the third friend was the genuine friend. ஆனால் உண்மை என்னவென்றால் அவனுடைய மூன்றாவது நண்பன் தான் அவனுடைய உண்மையான நண்பனாக இருந்தவன். And he knew that he is a genuine friend and he is the one who can really help. அவன் உண்மையான நண்பன் என்றும்
உண்மையாக அவன் தனக்கு உதவி செய்யக்கூடியவன் என்றதையும் அவன் அறிந்திருந்தான். And the third friend also was waiting to spend time with him. மூன்றாவது நண்பனும் இவனோடு அதிக நேரம் செலவழிக்க அவன் ஆயத்தமாய் இருந்தான். But this man always found some excuses not to spend time with the third friend. ஆனால் இந்த மனுஷனோ பல சாக்கு போக்குகளை சொல்லி மூன்றாவது நண்பனிடத்தில் அதிக நேரம் செலவழிக்காமல் இருந்தான். Sometimes there are some days he will not spend any time with the third friend. மூன்றாவது நண்பனிடத்திலே சில நாட்களில் கொஞ்ச நேரம் கூட செலவழிக்காததான சந்தர்ப்பங்கள் உண்டு. One day suddenly the king called him to the court. ஒரு நாள் திடீரென்று ராஜா அவனை நீதிமன்றத்துக்கு அழைத்தான். Come and you have to give on the judgment seat about your life, the mistakes you made and various other things. ராஜா சொன்னார், நீ உன்னுடைய ஜீவிதத்தில் செய்திருக்கிற எல்லா தவறுகள், நீ செய்திருக்கிற மற்ற எல்லா தீமையான காரியங்களுக்காக இப்பொழுது நியாயத்தீர்ப்பு கொடுக்க போகிறேன் என்று சொன்னார். The man was really frightened. அப்பொழுது மனுஷன் மிகவும் நடுங்கி போய்விட்டான். He knew he had lot of mistakes. தனக்கு ஏராளமான தவறுகள் இருக்கிறது என்று அவனுக்கு தெரியும். He couldn't go to the court of the king for judgment. அந்த ராஜாவினுடைய தீர்ப்புக்காக அவனுடைய நீதிமன்றத்திற்கு அவனுக்கு போக முடியவில்லை. So he went and approached the first friend. ஆகவே முதலாவது நண்பனை போய் அவன் அணுகினான். With whom he spent lot of time every day. ஒவ்வொரு நாளும் இந்த நண்பனிடத்தில் தான் அவன் நீண்ட நேரம் செலவழித்திருக்கிறான். He straight away told, I cannot do anything to help you in this matter. ஆனால் அந்த நண்பன் அவனை பார்த்து நேரடியாக முகத்தில் சொல்வது போல, நான் இந்த விஷயத்தில் உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி மறுத்து விட்டான். And then he went to the second friend. அதன் பிறகு இரண்டாவது நண்பனிடத்திலே சென்றான். He told, I can come up to the king's gate, but beyond that I will not come. இரண்டாவது நண்பர் சொன்னான், நான் அந்த ராஜாவினுடைய அந்த அரண்மனையுடைய வாசல் வரையில் வரலாம், அதற்கு பின்பு எனக்கு வர முடியாது. What is the use of coming up to the king's gate unless he comes and helps in the court? நீதிமன்றத்தில் வந்து அவனுக்கு உதவி செய்ய முடியாத பட்சத்தில் ராஜாவினுடைய வீட்டு வாசல் கதவண்டையில் வருவதில் என்ன பிரயோஜனம்? Then he went to the third friend. பின்பு அவன் மூன்றாவது நண்பனிடத்திலே சென்றான். The third friend straight away told, yes, I will come to the court of the king and will help you and also release you. மூன்றாவது நண்பர் சொன்னான், நான் உன்னோடு நீதிமன்றத்துக்கு வருகிறேன், நான் உன்னோடு பேசி எப்படியாக உன்னை விடுதலை பண்ண நான் வழி பார்க்கிறேன் என்று சொன்னான். And the third friend, according to his word, went with him all the way to the king's court and spoke to the king and released him from all his guilt and all his bindings. மூன்றாவது நண்பன் தான் சொன்ன வார்த்தைகளின்படியே இவனோடு கடந்து சென்று ராஜாவினிடத்தில் அவனுக்காக பரிந்து பேசி அவனுடைய எல்லா குற்றங்கள் குறைகள் இருந்தெல்லாம் அவன் மீட்கப்பட்டு அவனுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தான். What a sad thing with all that, that man spent only very little time with that friend who genuinely helped him. ஆனால் துக்கமான விஷயம் என்னவென்றால், உண்மையாகவே அவனுக்கு உதவி செய்த அந்த மூன்றாம் நண்பனிடத்திலோ மிக குறைந்த நேரம் தான் அவன் செலவழித்திருக்கிறான். This is the state of many children of God. இதுதான் அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய நிலவரமாகவும் இருக்கிறது. What is that name of the first friend? முதலாவது நண்பனுடைய பெயர் என்ன? What for you go in the morning and come back? காலையிலே நீங்கள் எதற்காக போய் திரும்பி வருகிறீர்கள்? Come back in the late in the evening sometimes. சில வேளையில் மாலையில் மிகவும் தாமதமாக வருகிறீர்கள். Money, you need money. பணத்திற்காக உங்களுக்கு பணம் தேவை. Oh, so many God's people spend for money, not 8 hours, sometimes 10 hours and 12 hours and 14 hours some people spend just for money. சில தேவனுடைய பிள்ளைகள் பணத்திற்காக 8 மணி நேரம் மாத்திரமல்ல, 10 மணி நேரமோ 12 மணி நேரமோ இன்னும் 14 மணி நேரம் கூட செலவழிக்க ஆயத்தமா இருக்கிறார்கள். But when the time of death comes, for judgment seat of Christ, that money can do nothing. ஆனால் மரண வேளை வரும்பொழுது, கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டிய சந்தர்ப்பம் வரும்பொழுது பணம் நமக்கு உதவி செய்யாது. Only a temporary help in the world, only the money can do. பணம் இந்த உலகத்தில் நமக்கு ஒரு தற்காலிகமான விதத்தில் உதவி செய்யும், அவ்வளவுதான். Who is the second friend? இரண்டாவது நண்பன் யார்? Less time he spends. அவன் கொஞ்ச நேரம் தான் அந்த நண்பனோடு செலவழித்தான். And told, I will only come up to the gate of the king, not beyond that. அந்த நண்பன் சொன்னான், நான் உன்னுடைய ராஜாவினுடைய வீட்டு வாசல் வரையில் வருவேன், அதற்கு பின் வர முடியாது. Your family members, அவர்கள் தான் உங்களுடைய வீட்டு உறவினர் நண்பர்கள், வீட்டு அங்கத்தினர்கள். You spend some time with your family members. நீங்கள் உங்களுடைய வீட்டு அங்கத்தினர்களோடு பல நேரம் செலவழிக்கிறீர்கள். But when the time comes, what will your family do? ஆனால் வேளை வரும்பொழுது உங்களுடைய வீட்டார் என்ன செய்வார்கள்?
they will only come up to the cemetery and come back. அவர்கள் கல்லறை வரையில் வந்துவிட்டு திரும்பி விடுவார்கள். Beyond that, they don't go to the king's the court to help. அதை தாண்டி ராஜாவினுடைய நீதிமன்றம் வரையில் அவர்களுக்கு போக முடியாது. But still you find time to spend with your family, that is good. ஆனால் நீங்கள் உங்களுடைய வீட்டு நபர்களோடு வீட்டாரோடு நேரம் செலவழிக்க எடுத்துக்கொள்கிறீர்கள், அது நல்லதுதான். But you know that they cannot come and help you beyond the grave. என்றாலும் அவர்களோ கல்லறைக்கு பின் அப்பால் வந்து உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. Who is the third friend? மூன்றாவது நண்பன் யார்? Who is the third friend? மூன்றாவது நண்பன் யார்? Jesus. இயேசு. Very often we find we don't have time to kneel down and pray because the first friend and the second friend takes most of the time. பல சந்தர்ப்பங்களில் இந்த மூன்றாவது நண்பனோடு சேர்ந்து நாம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க அவரோடு சேர்ந்த நேரத்தை செலவழிக்க நமக்கு நேரம் இல்லை. ஏனென்றால் முதலாவது நண்பனும் இரண்டாவது நண்பனும் நம்முடைய நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொள்கிறார்கள். But beloved ones, we all know this third friend is the one who can really intercede before the Father and help us and free us from guilt and sin and save us. ஆனால் அருமையானவர்களே, அந்த மூன்றாவது நண்பன் மாத்திரமே நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசி நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் இருந்தெல்லாம் நம்மை விடுதலையாக்கி அவர் நம்மை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். I believe one of the important things we can learn about Psalm 23 is how we should spend best of our time, most of our time with our friend Jesus. அருமையானவர்களே, இந்த 23ஆம் சங்கீதத்திலிருந்து நாம் படிக்கக்கூடியதான மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், நம்முடைய நேரத்தின் மிக சிறந்த நேரம், அதிகபட்சமான நேரம் நம்முடைய சிறந்த நண்பனாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு எவ்விதமாய் செலவழிக்கலாம் என்பதை பற்றியது. Perhaps this Psalm 23 might have made David, he was called the sweet psalmist of Israel. இந்த 23ஆம் சங்கீதம் இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடினதான தாவீதினுடையது என்று சொல்லப்படுகிறது. How sweet is this psalm, do you know? இந்த சங்கீதம் எவ்வளவு இனிமையானது என்று உங்களுக்கு தெரியுமா? This psalm is a psalm where you see God all over you. இந்த சங்கீதத்தில் தான் தேவனை உங்களை சுற்றிலும் இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். Turn to Psalm 23, beloved ones, now. அருமையானவர்களே, இப்பொழுது 23ஆம் சங்கீதத்தை நீங்கள் திறந்து எடுத்துக்கொள்ளுங்கள். From the very first verse, look at how God is all over us. If you carefully listen only, you will be able to understand this. முதலாம் வசனத்திலிருந்து நீங்கள் பார்த்தால் உங்களை சுற்றிலும் எல்லா பக்கங்களிலும் தேவன் எவ்விதமாய் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியலாம். நீங்கள் கவனமாக அதை படித்தால் அதை தெளிவாக விளங்கிக் கொள்வீர்கள். Verse 1, with me shepherd. முதலாம் வசனம், என்னோடு கூட இருக்கிறார் மேய்ப்பராக. Beneath me green pastures. புல்லுள்ள இடங்கள் என்று சொல்லும் பொழுது எனக்கு கீழே இருக்கிறார். Beside me still waters. அமர்ந்த தண்ணீர்கள் என்று சொல்லும் பொழுது எனக்கு பக்கத்தில் இருக்கிறார். Within me restored soul. என்னுடைய ஆத்துமாவை மறுபடியும் திருப்புகிறார் என்று சொல்லும் பொழுது எனக்குள் இருக்கிறார். Beyond me paths of righteousness. நீரின் பாதையில் என்று சொல்லும் பொழுது எனக்கு அப்பால் இருக்கிறார். Around me his comforting rod and staff. அவருடைய கோலினாலும் தடியினாலும் நம்மை தேற்றுகிறார் என்று சொல்லும் பொழுது நம்மை சுற்றிலும் இருக்கிறார். Before me a prepared table. பந்தி ஆயத்தப்படுத்தினார் என்று சொல்லும் பொழுது நமக்கு முன்னால் இருக்கிறார். Upon me anointing with oil. நம்மை தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார் என்று சொல்லும் பொழுது என் மேல் இருக்கிறார். After me his goodness and mercy. அவருடைய நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொல்லும் பொழுது எனக்கு பின்னாக அவர் வருகிறார். Above me house of the Lord. கர்த்தருடைய வீடு என்று சொல்லும் பொழுது எனக்கு மேலே இருக்கிறார். What a beautiful life we have with the immediate presence of God, or we feel God all over us. தேவன் நம்மிடத்தில் மிகவும் நெருங்கி தனிப்பட்ட விதத்திலே நாம் அனுபவிக்கும்படி எல்லா பக்கங்களிலும் இருக்கிறதை வெளிப்படுத்துகிற இந்த அனுபவம் எவ்வளவு விசேஷமானது. Beloved ones, we must live. We are called to live this life. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் செய்வதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். God is with me, beneath me, behind me, beside me, within me, beyond me, around me, above me. Oh, all over God. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், எனக்கு பக்கத்தில் இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார், எனக்கு சுற்றிலும் இருக்கிறார், எனக்கு மேல் இருக்கிறார், எனக்கு கீழே இருக்கிறார், எனக்கு முன்னால் இருக்கிறார், எனக்கு பின்னால் இருக்கிறார், எனக்கு சுற்றிலும் இருக்கிறார்.
Jesus, do you feel all over your life, every fiber of being, do you feel Jesus in your life? உங்களுடைய ஜீவியத்தினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் இயேசு உங்களை சுற்றிலும் இருக்கிறதை நீங்கள் உணர முடிகிறதா? Beloved ones, Jesus is heaven. பிரியமானவர்களே, இயேசுதான் பரலோகம். If Jesus is with you, even hell will become heaven for us. இயேசு உங்களோடு கூட இருப்பார் என்றால் நரகம் கூட பரலோகமாக மாறிவிடும். If Jesus is not there, heaven is hell for us. இயேசு அங்கே இல்லாவிட்டால் பரலோகம் கூட நமக்கு நரகம் போல தான் இருக்கும். In a nutshell, this Psalm 23 is a mini Bible. சுருக்கமாக சொன்னால் இந்த 23ஆம் சங்கீதம் ஒரு சிறிய வேதாகம் போன்றது, மினி பைபிள் போன்றது. I used to say, I can read the Bible in 2 minutes time. நான் அடிக்கடி சொல்வதுண்டு, வேதத்தை நான் 2 நிமிஷங்களில் படித்து முடித்து விடுவேன் என்று. Psalm 23 is in a way a mini Bible. ஒரு விதத்தில் இந்த 23ஆம் சங்கீதம் ஒரு சிறிய வேதாகம் போன்றதுதான். The Bible is beginning in the beginning God. வேதத்திலே ஆதியிலே தேவன் என்று துவங்குகிறது. Starting with God. தேவனோடு துவங்குகிறது. And ending Amen. Amen is also the name of God. கடைசியில் ஆமென் என்று முடிகிறது. ஆமென் என்பதும் தேவனுடைய பெயர்தான். Psalm 23 also is beginning the Lord and then finishing the house of the Lord, for a beginning with the Lord and ending with the Lord. 23ஆம் சங்கீதம் கூட கர்த்தர் என்று துவங்குகிறது, கடைசியாக கர்த்தருடைய வீடு என்று சொல்லி ஆரம்பத்திலும் துவக்கத்திலும் கர்த்தர் இருக்கிறார். All the blessed truths, doctrines, experiences, all are squeezed into this Psalm 23. எல்லா சத்தியங்களும் உபதேசங்களும் எல்லா அனுபவங்களும் இந்த 23ஆம் சங்கீதத்துக்குள்ளே அடக்கி வைக்கப்பட்டுள்ளன. First verse, the Lord is my shepherd, that shows salvation experience, Jesus becoming our shepherd. முதலாவதாக கர்த்தர் என்னுடைய மேய்ப்பனாய் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது நம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்திற்காக கர்த்தராக இயேசு கிறிஸ்து மேய்ப்பனாக எப்படி காணப்படுகிறார் என்பதை காண்பிக்கிறது. After we are saved, what is the next experience? நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு அடுத்த அனுபவம் என்ன? He leadeth me beside the still waters. அவர் என்னை அமர்ந்த தண்ணீர்களில் நடத்துகிறார். We know the Lord, it is not that we are going to the waters, He leadeth me beside the still waters. நாம் தண்ணீர்களில் போகிறதல்ல, நம்முடைய கர்த்தர் தான் நம்மை தண்ணீர்களிடைக்கு நடத்துகிறார். He leadeth to the still water source, leading us to water baptism. அவர் அமர்ந்த தண்ணீர்களிடையில் நம்மை நடத்துகிறார் என்று சொல்வது ஞானஸ்நான சத்தியத்துக்கு அவர் நம்மை நடத்துகிறதை காண்பிக்கிறது. Listen, if there is anybody who has, after you are saved, if you are not taken water baptism, the Lord has stopped leading you. பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்ட பின்பு யாராக நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்காமல் இன்னும் இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை நடத்துகிறதான அனுபவம் நின்று விட்டது என்று அறிந்து கொள்ளுங்கள். After you have received salvation, forgiveness of sins, if you are not taken baptism, the Lord stopped leading you. You are going in your own way. பாவ மன்னிப்பை பெற்ற பின்பு, ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற பின்பு நீங்கள் இன்னும் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருந்தால் கர்த்தர் உங்களை நடத்துகிறதை நிறுத்திவிட்டார். நீங்கள் உங்களுடைய சொந்தமான வழியில் போகிறீர்கள். After you are saved, the shepherd of your soul leads you to the waters of baptism. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பு உங்களுடைய ஆத்துமாவினுடைய மேய்ப்பர் ஞானஸ்நானத்துக்கு உங்களை வழி நடத்துகிறார். So if anybody who is saved has not taken water baptism, today make the decision so that the Lord will lead you to the end. அப்படினாலே ரட்சிக்கப்பட்ட பின்பு இன்னும் ஞானஸ்நானம் எடுக்காமல் யாராகிலும் இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கே அதற்காக தீர்மானம் செய்வீர்கள் என்றால் அவர் மேய்ப்பர் உங்களை கடைசி வரை நடத்த முடியும். In my margin it says the still waters, waters of quietness. அமர்ந்த தண்ணீர்கள் என்று சொல்லும் பொழுது எந்த விதமான அசைவில்லாமல் அமைதியா இருக்கிற தண்ணீர். After you are born again, if you are not taken water baptism, one thing is sure, you will be restless in your soul till you go to the waters of quietness. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பு ஞானஸ்நானம் பெறாவிட்டால் நீங்கள் அந்த அசைவில்லாமல் அமைதியா இருக்கிற அந்த தண்ணீர் அண்டையில் போகும் வரையில் அல்லது ஞானஸ்நானம் எடுக்கும் வரையில் உங்களுடைய ஜீவியத்தில் இளைப்பாறுதலற்றவர்களாக காணப்படுவீர்கள். Then the next experience, He restoreth my soul. அடுத்தபடியிலே பார்த்தால் அவர் என்னுடைய ஆத்துமாவை மறுபடியும் திருப்பி விடுகிறார். He not only restores the soul, spirit, soul and body.
அவர் ஆத்மாவை மாத்திரமல்ல ஆவியையும் ஆத்மாவையும் கூட மறுபடியுமாக திருப்பி கொடுக்கிறார். He restores our health also. அவர் நம்முடைய ஆரோக்கியத்தையும் நமக்கு திருப்பி தருகிறார். After we are born again and take baptism, then divine healing truth becomes applicable. நாம் மறுபடியுமாக பிறந்து ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்த பின்பு தெய்வீக சுக சத்தியத்தை நாம் அனுபவிப்பது நமக்கு சாத்தியமாகும். In the Old Testament, leaving Egypt was a type of salvation. பழைய ஏற்பாட்டில் எகிப்தை விட்டு வெளியே வருவது ரட்சிப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. Then crossing the Red Sea was a type of water baptism. சிவந்த சமுத்திரத்தை கடந்தது ஞானஸ்நான சத்தியத்துக்கு அடையாளம். After crossing the Red Sea, then the Lord told, I am the Lord that healeth thee. சிவந்த சமுத்திரத்தை கடந்த பின்பு கர்த்தர் அவர்களை பார்த்து சொன்னார், நானே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர். Look at beloved ones, the same beautiful order. Psalm 23, the truths are set up properly. இந்த சத்தியத்தினுடைய வரிசைகள் அதே வரிசையில் இந்த 23ஆம் சங்கீதத்திலும் எவ்வளவு அருமையாக வைக்கப்பட்டுள்ளது என்று பாருங்கள். If you are a saved child of God and took water baptism, you must trust the Lord for divine healing. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையாகவும் ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்ததான ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் நிச்சயமாகவே இந்த தெய்வீக சுக சத்தியத்தை நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் அனுபவிக்க வேண்டும். Then there are so many spiritual truths mentioned afterwards. அதற்கு பின்பு अनेक ஆவிக்குரிய சத்தியங்களும் அங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. How the Lord will be leading us in the paths of righteousness, how the rod and staff, yesterday we heard so many things, I don't want to repeat that. எவ்விதமாக அவர் நீதியின் பாதையிலே நம்மை நடத்துகிறார் என்றும் அவருடைய கோலினாலும் தடியினாலும் நம்மை தேற்றுகிறார் என்றெல்லாம் நாம் கேள்விப்பட்டோம். நேற்று அநேக விஷயங்களை கேள்விப்பட்டோம். ஆகவே மறுபடியும் அந்த காரியங்களை நான் சொல்ல விரும்பவில்லை. Then thou preparest a table before me. என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை நீர் ஆயத்தப்படுத்தினீர். And after you are saved, took baptism and then stand divine healing, then only holy table, holy communion experience. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று தெய்வீக சுகத்தை அனுபவிக்கும் பொழுது மாத்திரம்தான் பரிசுத்த பந்தியிலே பங்கெடுக்கக்கூடிய ஸ்லாக்கியம் உங்களுக்கு கிடைக்கிறது. Afterwards we find you prepare a table before me. அந்த அனுபவங்களுக்கு பிறகுதான் எனக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினீர் என்று சொல்கிறார். After these three experiences, when you take holy communion, holy table, I tell you there is a great blessing. இந்த மூன்று அனுபவங்களுக்கு பின்பு நீங்கள் இந்த பரிசுத்த பந்தியில் கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுப்பீர்கள் என்றால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. And then you anoint my head with oil. என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். Then the anointing of the Holy Spirit. இது தேவனுடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். That is a great experience. அது மிகப்பெரிய ஒரு அனுபவமாகும். Thou anointest my head with oil. என்னுடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். Head shows thoughts. தலை என்று சொல்வது நம்முடைய எண்ணங்களை காண்பிக்கிறது. Our thoughts have got an anointing. நம்முடைய எண்ணங்களுக்கு ஒரு அபிஷேகம் இருக்கிறது. Beloved ones, the purpose of the anointing of the Holy Spirit is to change our thoughts. பிரியமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு தரப்படுவதனுடைய நோக்கம் என்னவென்றால் நம்முடைய எண்ணங்களை எல்லாம் நினைவுகளை எல்லாம் மாற்றுவதற்காக தான். We read in Psalm 133, first Aaron, the anointing came upon the head, then the beard, then the skirts. நாம் 133ஆம் சங்கீதத்திலே படிக்கும் பொழுது அந்த அபிஷேக தைலமானது ஆரோனுடைய தலையிலும் அதன் பின் அவருடைய தாடியிலும் அதன் பின் அவருடைய அங்கியிலும் எப்படி இறங்கி வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். Many dear ones do not know why the anointing is given. அபிஷேகம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அருமையான அநேகர் அறியாமல் இருக்கிறார்கள். One main purpose of receiving the anointing is to change our thoughts. அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்வதனுடைய ஒரு முக்கியமான நோக்கம் என்னவென்றால் நம்முடைய எண்ணங்கள் நினைவுகளை எல்லாம் மாற்றுவதற்காக. For the high priest there, first the anointing upon Aaron's head it comes. பிரதான ஆசாரியனாகிய ஆரோனுடைய தலையில் முதலாவதாக அபிஷேகம் வருகிறது. Then it comes upon his beard. அதன் பின் அவனுடைய தாடியில் வருகிறது. In the beard there is no flesh. இந்த தாடியிலே மாம்சம் இல்லை. In other words, once our thoughts are changed, then we come to a life free from the carnal life, free from the fleshly life. அபிஷேகத்தினாலே நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் மாற்றப்பட்ட பின்பு நாம் மாம்சம் இல்லாத மாம்சிகமான ஜீவியத்திலிருந்து முற்றிலுமாக விடுதலையாக்கப்படுகிறோம். Then it comes to the skirts or garments of the high priest. அதன் பின்பு பிரதான ஆசாரியனுடைய அங்கி அல்லது வஸ்திரத்தில் அது இறங்கி வருகிறது. Garment shows character. இங்க வஸ்திரம் நம்முடைய சுபாவத்தை காண்பிக்கிறது. Then afterwards through the anointing
our character will be changed. இவ்விதமாக அபிஷேகத்தினால் அதன் பின்பு நம்முடைய சுபாவம் மாறுகிறது. That's why we read, thou anointest my head with oil. ஆகவேதான் என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்று நாம் படிக்கிறோம். Then my cup runneth over. என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. After we receive the Holy Spirit, there is a life of abundance of God's blessings. நாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பின்பு தேவனுடைய ஆசீர்வாதங்களின் பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட அனுபவம் உண்டு, ஜீவியம் உண்டு. My cup is a type of my heart. என்னுடைய பாத்திரம் என்று சொல்வது என்னுடைய இருதயத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. After we receive all these experiences, then our heart will be overflowing with blessings. இந்த எல்லா அனுபவங்களையும் நாம் பெற்றுக்கொண்ட பின்பு நம்முடைய இருதயமானது ஆசீர்வாதங்களினால் நிரம்பி வழிகிறதாக இருக்கும். It's an overcoming life. அது ஒரு ஜெய ஜீவியமாக இருக்கிறது. Then the next experience, surely goodness and mercy follow me all the days of my life. அடுத்த அனுபவம், என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்முடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். The goodness of the Lord leadeth us to repentance, we read in the Bible. தேவனுடைய நன்மைதான் நாம் மனம் திரும்பும்படியாக நமக்கு செய்தது என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். And it is the mercy of the Lord that sustains us, looking for the mercy of God. Bible says the coming of the Lord is called mercy of God. தேவனுடைய இரக்கம்தான் நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் காத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று நாம் படிக்கிறோம். In other words, after this experience, God helps us to prepare for the rapture. இன்னொரு விதத்தில் சொன்னால், இந்த அனுபவங்களை எல்லாம் நாம் பெற்றுக்கொண்ட பின்பு அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். Finally, I will dwell in the house of the Lord forever. கடைசியாக நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். Finally, we go to the house of God in heaven. கடைசியாக நீங்கள் பரலோகத்திலே கர்த்தருடைய வீட்டுக்கு போகிறீர்கள். So, beloved ones, all the blessed truths of the whole Bible, 66 books, how a sinner can get saved and go at the rapture or go to heaven, is found in Psalm 23. பிரியமானவர்களே, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த 66 புத்தகங்கள் இருக்கிற எல்லா சத்தியங்களும் ஒரு பாவி விதமாய் ரட்சிக்கப்பட்டு அவன் பரலோக ராஜ்யத்தில் கர்த்தருடையவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோக ராஜ்யத்தில் போக வேண்டும் என்பதை பற்றிய சத்தியங்கள் யாவும் இந்த 23ஆம் சங்கீதத்திலே அடங்கியுள்ளன. The other day, one young mother called me from a faraway country and told, Pastor, my little daughter, only 4 years old, but she recites from memory Psalm 23. சமீபத்தில் தூரத்திலிருந்து ஒரு சகோதரன் எனக்கு டெலிஃபோனில் பேசினார். அப்பொழுது அவர் சொன்னார், பாஸ்டர், என்னுடைய மகள் 4 வயது தான் அவளுக்கு ஆகிறது, ஆனால் இந்த 23ஆம் சங்கீதத்தை அவள் மனப்பாடமாக திருப்பி சொல்லுகிறாள் என்று சொன்னார். And that evening itself, one family brought a hyperactive little boy. Although he is so hyperactive, the parents told, Pastor, my son can recite Psalm 23. Hyperactive means Psalm 23. Yes, mentally affected. அன்று மாலையில் தானே வேறொரு பெற்றோர் மனநிலை பாதிக்கப்பட்டதான அவருடைய மகனை என்னிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவன் அப்படி அந்த நிலைமையில் இருந்தாலும் பெற்றோர் சொன்னார்கள், பாஸ்டர், என்னுடைய மகன் 23ஆம் சங்கீதத்தை பாராமல் சொல்லுவான் என்று சொன்னார். All those who can have memorized Psalm 23, will you raise the hand and shout hallelujah? 23ஆம் சங்கீதத்தை மனப்பாடமாக படித்திருக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah! I am very glad almost all have memorized it. எல்லாரும் இந்த சங்கீதத்தை மனப்பாடம் செய்திருக்கிறது சந்தோஷமான காரியம். Why this psalm is so sweet and so blessed? ஏன் இந்த சங்கீதம் மிகவும் இனிமையானதாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதாகவும் இருக்கிறது? Here almost every word in this psalm is unique. இந்த 23ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான ஒவ்வொரு வார்த்தையும் ஒப்பிடப்பட முடியாத விசேஷமான தன்மை உள்ளது. The Lord is my shepherd. கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார். In Hebrew language there are 2 words for shepherd. எபிரேய பாஷையிலே மேய்ப்பன் என்பதற்கு 2 வார்த்தைகள் உள்ளன. One is a shepherd who has got one sheep only. அதனுடைய ஒரு அர்த்தம் ஒரே ஒரு ஆட்டை பாதுகாக்கிறதான மேய்ப்பன். In Hebrew that word is ra, R-A-A-H. எபிரேய பாஷையிலே அதற்கு ரா என்று பெயர். If I have got one sheep in Hebrew language, although I am a shepherd, that my particular name is Ra. எனக்கு ஒரே ஒரு ஆடு இருந்தால்
நான் ஒரு மேய்ப்பனாக இருந்தாலும் எபிரேய பாஷையிலே என்னுடைய பெயர் ரா என்பது. He has got plenty of sheep. He for that another Hebrew word ratsan is used in Hebrew. இவரிடத்தில் அதிகமான ஆடுகள் உண்டு. அந்த ஆடுகளுக்கு மேய்ப்பனா இருக்கிறதான அவருக்கு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறதான பெயர் ராக்சன். RAAHTSON. So ratsan means the one who has got plenty of sheep. ஆகவே ராக்சன் என்று சொன்னால் அதிகமாக ஆடுகள் உடைய ஒரு மேய்ப்பன். But do you know, can you guess what word is used for the word shepherd here? பிரியமானவர்களே, இங்கே மேய்ப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு வார்த்தைகளில் எந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது தெரியுமா? It's called Jehovah Ra. Jehovah Ra என்பதுதான். In other words, the Lord who has got one sheep, not many sheep. இன்னொரு விதத்தில் சொன்னால் ஒரே ஒரு ஆடை வைத்திருக்கிறதான கர்த்தர். Who is that sheep? அந்த ஆடு யார்? I am that sheep. You are that one sheep. நான் தான் அந்த ஒரு ஆடு, நீங்கள் தான் அந்த ஒரு ஆடு. If a shepherd has got 100 sheep, when 2-3 sheep with a broken leg or some sickness, all of them at the same time, the shepherd cannot carry and look after. நூற்றுக்கணக்கான ஆடுகள் இருக்கும் பொழுது அவைகளில் சிலர் அவைகள் பலவீனப்பட்டதாக கை கால் அவைகள் எலும்புகள் முறிந்ததாக காணப்படும் பொழுது அவைகள் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் அந்த மேய்ப்பன் பராமரிக்க முடியாது. But if a shepherd has got only one sheep, day and night 24 hours he can care for that sheep. ஆனால் ஒரு மேய்ப்பனுக்கு ஒரே ஒரு ஆடு இருக்கும் பொழுது 24 மணி நேரமும் அந்த ஆட்டை அவன் பராமரிக்க முடியும். God's words in Isaiah 27:3 says, he watereth us every moment. அவர் ஒவ்வொரு நிமிஷம் நீர் பாய்ச்சுகிறார் என்று நாம் படிக்கிறோம். Every moment he is caring for us because he has got only one sheep. ஒவ்வொரு நிமிஷமும் அவர் நமக்காக கரிசனமுள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் அவருக்கு ஒரே ஒரு ஆடு தான் இருக்கிறது. Beloved ones, in the sight of God, you are as if you are the only one for the Lord to care for and nobody else. அருமையானவர்களே, தேவனுடைய பார்வையிலே நீங்கள் ஒரே ஒரு நபர் தான் அவருக்கு இருக்கிறீர்கள். அவர் கவலைப்படக்கூடிய வேறு நபர்கள் இல்லாதது போல நீங்கள் ஒருவர் மாத்திரம் தான் அவருக்கு இருக்கிறீர்கள். If there are hundreds of sheep, the shepherd may not know everybody's need and help. 100 ஆடுகள் இருக்கும் என்றால் ஒருவேளை மேய்ப்பன் எல்லாவற்றையும் அவர்களுக்கு என்ன தேவை, என்ன நிலைமையில் இருக்கிறது என்பதை சரியாக அறிய முடியாது. But do you know, dear child of God, God is caring for you as if you are the only one to care for in all the universe. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவன் உங்களை எவ்விதமாய் பராமரிக்கிறார் என்றால் முழு உலகத்திலும் அவர் பராமரிக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் நீங்கள் தான் என்ற அந்த நிலைமையில் தான் உங்களை அவர் விசாரிக்கிறார். Very often we don't realize that and we get worried and tensed up as if there is no one to care for us. ஆனால் எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே நாம் அதை விளங்கிக் கொள்ளாமல் நாம் பல காரியங்களை பற்றி குழம்பி கலங்கி போய் விடுகிறோம். One man of God says, if you were the only one on earth as a sinner, still Jesus would have come and died for you. ஒரு தேவனுடைய மனுஷன் சொன்னார், பாவியாக ஒரே ஒரு மனுஷன் நீங்கள் இந்த உலகத்தில் இருந்திருந்தாலும் கூட உங்களுக்காக கூட இயேசு வந்து மரித்திருப்பார். You must realize, dear child of God, that he died just only for you. All the sufferings were just only for you. கர்த்தராக இயேசு கிறிஸ்து பாடுபட்டதும் அவர் மரித்ததெல்லாம் உங்கள் ஒருவருக்காக மாத்திரம்தான். And when we realize that, we will know how loving and caring is our shepherd. இந்த சத்தியங்களை விளங்கிக் கொண்டால் நம்முடைய மேய்ப்பன் எவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார், எவ்வளவாக நம்மை பற்றி கருத்துள்ளவராக இருக்கிறார் என்று நாம் விளங்கிக் கொள்ளலாம். That is why we read, even to your old age I am he, I will bear, I will carry you. ஆகவேதான் நாம் வேதத்தில் படிக்கிறோம், உன்னுடைய முதிர் வயது வரையிலும் நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை சுமந்து கொள்வேன். This psalm wanted to throw light into our soul how loving, caring, gracious, kind God we have. இந்த சங்கீதத்தை நாம் நம்முடைய ஆத்மாவில் சரியாக நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய மேய்ப்பன் எவ்வளவு அன்புள்ளவராக, நமக்காக எவ்வளவு பொறுப்புள்ளவராக, நம்மை பற்றி கருத்துள்ளவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளலாம். The Lord is my shepherd, and what is the next thing word of God says, I shall not want. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், ஆனபடினால் என்ன என்று அந்த வசனம் அடுத்தபடியாய் சொல்கிறது என்னவென்றால், நான் ஒன்றுக்கும் குறைவுபட மாட்டேன். It doesn't say the Lord is my shepherd, I did not want, I did not lack anything in the past. No. கர்த்தருடைய மேய்ப்பராய் இருக்கிறபடினாலே எனக்கு ஒன்றும் குறைவு இருக்காது, இல்லை என்றல்ல.
அது கடந்த காலத்தில் அல்ல. Oh, we all know in the past God took care of us. We are not worried about the past. Is anybody worried about your past? Not at all. கடந்த நாட்களில் கர்த்தர் நம்மை பொறுப்பெடுத்துக் கொண்டார். ஆனால் அதை குறித்து நாம் இப்பொழுது ஒருவரும் கவலைப்படுகிறதில்லை. It doesn't say the Lord is my shepherd, I don't want now. No. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறபடினாலே இப்பொழுது எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லவில்லை. Very often we are not worried about today, we are worried about tomorrow. பல சந்தர்ப்பங்களிலும் நாம் இன்றைக்கு அல்ல நாளை குறித்து தான் கவலைப்படுகிறோம். Tomorrow what am I going to do? நாளைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? Tomorrow how am I going to face that problem? நான் நாளைக்கு எப்படி அந்த பிரச்சனையை சந்திக்க போகிறேன்? Our beloved shepherd knows our worry. நம்முடைய அருமையான மேய்ப்பன் நம்முடைய கவலைகளை அறிந்திருக்கிறார். That is why it's written, the Lord is my shepherd, I shall not want. ஆகவேதான் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் குறைவுபடவே மாட்டேன். In future I shall not lack anything in future. அதாவது எதிர்காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த விஷயத்திலும் நான் குறைவுபடவே மாட்டேன். Yes, in the past my God is good. God was good. கடந்த காலத்திலே என் தேவன் எனக்கு நல்லவராக இருந்தார். God is good now also. இப்பொழுதும் என் தேவன் எனக்கு நல்லவர். But I am worried about tomorrow. ஆனால் நாளை குறித்து கவலை உண்டு. What about my children's marriage? என்னுடைய பிள்ளைகளுடைய விவாகத்தை பற்றி என்ன? What about their education? அவருடைய கல்வியை பற்றி என்ன? When I retire, what will happen? நான் ஓய்வு பெற்ற பின்பு என்ன சம்பவிக்கும்? If I lose my job tomorrow, what will happen? If I lose my job tomorrow, what will happen? நாளைக்கு என்னுடைய வேலை இழந்து போனால் என்ன சம்பவிக்கும்? What will happen to my family tomorrow? நாளைக்கு என்னுடைய குடும்பத்திற்கு என்ன சம்பவிக்கும்? Beloved ones, the Lord is my shepherd, I shall not want. பிரியமானவர்களே, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், ஆகவே இனி நான் குறைவுபடவே மாட்டேன். In future I am not going to be lacking in anything. வருங்காலத்திலே எந்த காரியத்திலும் நான் குறைவுபட மாட்டேன். Anything that I needed in the future, my good shepherd will be caring for me. வருங்காலத்தில் எனக்கு தேவைப்படுகிறதான எந்த காரியத்தையும் என்னுடைய நல்ல மேய்ப்பன் பொறுப்பெடுத்துக் கொள்வார். Dear child of God, therefore don't worry about your future. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இது நிமித்தமாக இனி வரப்போகிற வருங்காலத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். Your future is bright because it is in the hands of God. உங்களுடைய வருங்காலம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறபடியால் அது மிகவும் பிரகாசமானதாக இருக்கும். If the Lord is your shepherd, கர்த்தர் உங்களுடைய மேய்ப்பராக இருப்பார் என்றால் you shall not want. நீங்கள் குறைவுபடவே மாட்டீர்கள். Future is in the hands of God. Future is in the hands of God. தேவனுடைய கரங்களில் இருக்கிறது. Our Jesus name is not only Alpha, his name is Omega. நம்முடைய இயேசுவினுடைய பெயர் அல்பா என்பது மாத்திரமல்ல, ஒமேகா என்றும் இருக்கிறது. Alpha means beginning. அல்பா என்று சொன்னால் ஆரம்பம். Yes, the beginning of our life, all through God help, we all agree. ஆம், நம்முடைய ஜீவியத்தின் ஆரம்பத்தின் எல்லாவற்றிலும் தேவன் நமக்கு உதவி செய்தார் என்பதை நாம் ஒத்துக்கொள்கிறோம். But his name is Omega. அவருடைய பெயர் ஒமேகா என்பதாகவும் இருக்கிறது. Omega means the end. ஒமேகா என்று சொன்னால் முடிவு. Yes, our God who helped in the beginning will continue to help till the end. ஆரம்பத்தில் நமக்கு உதவி செய்தது நம்முடைய தேவன் தொடர்ந்து முடிவு வரையிலும் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். I tell you, your future is better than your past. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய வருங்காலம் கடந்த காலத்தை பார்க்கலும் மிகவும் மேன்மையாக இருக்கும். Because your past was also connected with as a sin, lived as a sinner. ஏனென்றால் உங்களுடைய கடந்த காலதான வாழ்க்கை பாவத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருந்தது. Even during that time, if the Lord cared for you, how much more he will be our God Omega will be caring for us. அந்த நாட்களிலேயே நம்முடைய கர்த்தர் நம்மை கவனிக்க விசாரிக்கிறவராக இருந்திருப்பார் என்றால் ஒமேகாவாக இருக்கிற அந்த கர்த்தர் இன்னும் எவ்வளவாக நம்மை விசாரிக்கக்கூடியவராக இருக்கிறார். 1 minute I ask you to close your eyes. ஒரு நிமிஷம் தயவு செய்து எல்லாரும் உங்களுடைய கண்களை மூடுங்கள். Some of us had been worrying about the future. சில வருங்காலத்தை குறித்து மிகவும் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். Oh, when I die what will happen? நான் மரிக்கும் பொழுது என்ன சம்பவிக்கும்? What will happen to family? குடும்பத்திற்கு என்ன சம்பவிக்கும்? What will happen to my children? என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன சம்பவிக்கும்? To my wife or my husband? என்னுடைய மனைவிக்கு அல்லது புருஷனுக்கு என்ன நடக்கும்? What will happen to my job in the future? If I become what will happen to my job? என்னுடைய வேலைக்கு நான் மரித்து விட்டால் இனி என்ன சம்பவிக்கும்? If I will become, who will look after me?
நான் போய்விட்டால் யார் என்னை கவனித்துக் கொள்வார்கள்? For your God, you are the only one. You are as if you are the only one for your God. உங்களுடைய தேவனுக்கு நீங்கள் ஒரே ஒருவர் ஆள் மாத்திரம் இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். You leave all your worries into the hands of Jesus now. ஆகவே உங்களுடைய எல்லா கவலைகளையும் இப்பொழுது இயேசுவின் கரத்தில் ஒப்புக்கொடுங்கள். I got a good shepherd, therefore I shall not want anything in future. எனக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கிறார், ஆகவே வருங்காலத்தில் நான் ஒன்றிலும் குறைவுபட மாட்டேன். Entrust your family, your future into the hands of God and praise God. உங்களுடைய குடும்பத்தாரை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். Believe that is going to be brighter than yesterday. That is going to be brighter than the past. அது கடந்த நாட்களை பார்க்கலாம் இன்னும் அதிக பிரகாசமா இருக்க போகிறது. Let's praise God. Praise the Lord. 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 ഞാൻ വിശ്വാസിപ്പൻ என்னை படைத்தேன் அவர் கரத்தில் The Lord is my shepherd, I shall not want means when Jesus is with us, we have contentment. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்று நாம் சொல்லும் பொழுது அதை வேறு வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்றால், இயேசு என்னோடு கூட இருக்கிறபடினால் நான் எல்லாவற்றிலும் திருப்தி அடைந்தவனாக போதும், எல்லாம் நிறைவாக இருக்கிறது. It is not the money and the material brings contentment, it is the presence of our shepherd. பணமும் பொருளும் நமக்கு மனரமியத்தை கொண்டு வராது, நம்முடைய மேய்ப்பனுடைய சமூகம் தான் நமக்கு மனரமியத்தை கொடுக்கும். When you are left with nothing but God, you will realize, beloved ones, all you need is God. வேறு ஒன்றினாலும் அல்லாமல் தேவனாலே நீங்கள் நடத்தப்படும் பொழுது உங்களுக்கு தேவையாக இருப்பதெல்லாம் தேவன் மாத்திரமே என்கிறதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்வீர்கள். Godliness with contentment is great gain. போதும் என்ற மனதுடன் கூடியதான தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். If the Lord is your shepherd, your feeder, you will not lack anything. கர்த்தர் உங்களை மேய்ப்பராய் இருந்தால், உங்களை போஷிக்கிறவராய் இருந்தால் உங்களுக்கு ஒன்றும் குறைபடாது. If at all you don't get what you want, that shows the Lord doesn't want you to have that one. சில வேளையில் உங்களுக்கு அப்படிப்பட்ட குறைவுகள் ஏதாவது காணப்படும் என்றால் தேவன் அந்த குறைவு உங்களுக்கு காணப்படுகிறதை விரும்பவில்லை. Then you may have a question, if the Lord is such a good shepherd, caring one, why some of my prayers God doesn't answer? என்னை உண்மையாகவே விசாரிக்கிறவராக என்னுடைய தேவன் இருக்கிறார் என்று சொன்னால் ஏன் சில வேளையில் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கிறது என்ற கேள்வி உங்களுக்கு எழும்பலாம். If he is such a good gracious God, why doesn't answer all my prayers? அவர் அவ்வளவு நல்ல கிருபையுள்ளதான நல்ல தேவனாக இருக்கிறாரே, அப்படி இருக்கும் பொழுது ஏன் என்னுடைய சில ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறதில்லை? Beloved ones, there is a good reason at times God doesn't answer some of our prayers. பிரியமானவர்களே, நம்முடைய சில ஜெபங்களுக்கு தேவன் பதில் அளிக்காமல் இருப்பதற்கு ஒரு நல்ல காரணம் இருக்கிறது. God, please listen, God knows if some of our prayers are answered at the end of our life,
we will become sad. நம்முடைய சில ஜெபங்களுக்கு தேவன் பதில் கொடுத்து விட்டால் நம்முடைய ஜீவியத்தின் முடிவில் அதனால் நாம் துக்கப்பட வேண்டியிருக்கும் என்று தேவன் அறிவார். See, that is what we read in John chapter 16 verse 24. Please read. ஆகவேதான் யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே அப்படி படிக்கிறோம். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். Nothing in my name, ask and ye shall receive, that your joy may be full. Did you listen to that verse? இந்த வசனத்தை நீங்கள் கவனித்தீர்களா? Ask in my name, I will give you such, so that your joy may be full, not your sadness may be full, not your sorrow may be full. என்னுடைய நாமத்தினாலே கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு நிறைவான சந்தோஷம் உண்டாயிருக்கும்படி நான் அதற்கு பதில் சொல்வேன். உங்களுடைய துக்கம் பெருகவோ உங்களுடைய வேதனை பெருகவோ என்று சொல்லவில்லை. God wants to answer only your prayers, which will at the end of your life will make you happy, not sad. உங்களுடைய ஜெபங்களுக்கு எந்த காரியங்களுக்கு பதில் அளிப்பதன் மூலமாக உங்களுடைய ஜீவியத்தின் முடிவு சந்தோஷமாக இருக்குமோ துக்கமாக அல்ல, அந்த ஜெபங்களுக்கு தான் தேவன் பதில் அளிப்பார். God knows some of your prayers, if God will answer, end of your life will be sad. தேவன் உங்களுடைய சில ஜெபங்களுக்கு பதில் அளித்து விட்டால் உங்களுடைய அந்த வாழ்க்கையின் முடிவிலே ஒரு துக்கம் உண்டாகும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். Few weeks ago I met a father in a place. சில வாரங்களுக்கு முன்பாக three daughters and a son. சில வாரங்களுக்கு முன்பாக 3 பிள்ளைகளும் நான் ஒரு மகனுமாக இருக்கிற அந்த பிள்ளைகளுடைய பெற்ற ஒரு தகப்பனை நான் சந்தித்தேன். He is a very old man but a sad man. அவர் மிகவும் வயதானவர், ஆனால் துக்கத்தோடு இருந்தார். God gave him 3 daughters. அவருக்கு 3 பெண் பிள்ளைகள் இருந்தார்கள். He prayed and cried, I want a son. I want a son also. அவர் மிகவும் அதிகமாக ஜெபித்து எனக்கு ஒரு மகன் வேண்டும் என்று கேட்டார். The Lord clearly told him, your 3 daughters will be better than 3 sons. They will look after you. It is not my will to give you a son. அப்பொழுது கர்த்தர் சொன்னார், உன்னுடைய 3 பிள்ளைகள் 3 ஆண் பிள்ளைகளை பார்க்கலாம் மேலானவர்கள், அவர்கள் உன்னை நன்றாக கவனித்துக் கொள்வார்கள், விசாரித்துக் கொள்வார்கள் என்று சொன்னார். But he still cried and fasted and prayed, no, I need a son, and finally God gave a son. ஆனால் அவரோ அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதிகமாக துக்கப்பட்டு அதன் உபவாசித்து போராடி ஜெபித்தார். ஆனபடினால் கடைசியில் தேவன் அவருக்கு ஒரு ஆண் மகனை கொடுத்தார். But he became a prodigal son. ஆனால் அவனோ ஒரு கெட்ட குமாரனை போல மாறிவிட்டான். Now the father is in his 80s. இப்பொழுது அந்த தகப்பன் ஏறக்குறைய 80 வயதில் இருக்கிறார். When I went to see him in his room, guess who was looking after? One of the daughters was looking after. Son is far away as a prodigal son. நான் ஒருமுறை அவரை சந்திக்க அவருடைய அறைக்கு சென்ற பொழுது யார் அவரை கவனித்துக் கொண்டிருந்தார்? அவருடைய மகள் தான் கவனித்துக் கொண்டிருந்தார். மகனோ வேற எங்கேயோ தூரமாக இருந்தார். Now he is sad. Why did I pray that prayer? Now how can I think that my only son going to hell? What he in the old age is a sad man. இந்த வயதான காலத்தில் அவருடைய பெரிய துக்கம் என்னவென்றால், நான் ஏன் என்று ஒரு மகனை வேண்டும் என்று ஜெபித்தேன் என்று தெரியவில்லை என்று சொல்லி மிகவும் வேதனைப்படுகிறார். ஏனென்றால் அவர் சொல்ல, இந்த மகன் நரகத்திற்கு போகிறதை எப்படி நான் சகிக்க முடியும்? Beloved ones, some of your prayers God did not answer. When you go to heaven, you will know and thank God, Lord, you didn't answer that prayer. Therefore, now I am happy. நீங்கள் பிரியமானவர்களே, உங்களுடைய சில ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை என்றதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பரலோகத்துக்கு போன பின்பு உங்கள் ஜெபத்திற்கு ஏன் பதில் கிடைக்கவில்லை என்றதான காரணத்தை அறிந்து சந்தோஷப்பட்டு, கர்த்தாவே நீர் இந்த ஜெபத்துக்கு பதில் அளிக்காதபடினால் நமக்கு நன்றி என்று அவரை மகிமைப்படுத்துவோம். Some of our prayers when the Lord did not answer, we think God doesn't love us. It is the other way around, brother. The Lord loves us very much. That's why he didn't answer your prayer. சில வேளையில் நாம் நினைக்கிறோம் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காவிட்டால் கர்த்தர் என்னை அன்பு கூறவில்லை, நேசிக்கவில்லை என்று. ஆனால் அது உண்மை இல்லை. உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்காமல் போவது காரணம் தேவன் உங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிறபடியால் தான். When I was a small boy, I had epileptic fits, very often falling down with fits. நான் சிறுவனாக இருந்த பொழுது இந்த காக்காய் வலிப்பு என்றதான அந்த வியாதி எனக்கு இருந்து அடிக்கடி நான் அந்த வலிப்பு வந்து கீழே விழுந்து விடுவேன். So my parents were very concerned about me. ஆகவே என்னுடைய பெற்றோர் என்னை குறித்து மிகவும் கவனமாக இருந்தார்கள். So they always made sure my elder brother will go wherever I go to play or walk or anything, my elder brother, so that
if in case I fall down, he can take care of me. ஆகவே இந்த பெற்றோர் என்னுடைய மூத்த சகோதரனிடத்தில் சொல்லியிருந்தார்கள், நான் எங்கே சென்றாலும், விளையாட போனாலும், வேறு எந்த இடத்துக்கு சென்றாலும் என்னுடைய மூத்த சகோதரன் என்னோட கூடவே வந்து ஒருவேளை அப்படி எனக்கு வலிப்பந்து விழுந்து விட்டால் அவர் என்னை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக சொல்லியிருந்தார்கள். But I couldn't understand that. I hated my elder brother. Always he's running after me and chasing me and staring at me. ஆனால் எனக்கு அது விருப்பமில்லை, நான் அதை விளங்கிக் கொள்ளவில்லை. ஆகவே நான் போகிற இடங்களில் எல்லாம் என்னுடைய மூத்த சகோதரன் வந்து என்னையே முறைத்து பார்த்து கொண்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் வெறுப்பாக இருந்தது. I thought all the boys can play free, only for me this big brother is coming after me. நான் நினைத்தேன் எல்லா பிள்ளைகளும் நன்றாக சுயாதீனமாக வந்து விளையாடுகிறார்கள், எனக்கு என்னுடைய மூத்த சகோதரன் வந்து கொண்டிருக்கிறாரே. One day I went to St. Anthony's Chapel and really desperately prayed and gave an offering to Anthony's and told, please take my big brother away, he is such a burden to me. ஒரு நாள் நான் அந்தோனியார் கோயிலில் போய் ஜெபித்தேன், ஆண்டவரே இந்த மூத்த சகோதரன் எனக்கு ஒரு பெரிய பாரமா இருக்கிறார், ஆகவே நீர் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி காணிக்கை கூட போட்டு ஜெபித்தேன். I thank God St. Anthony's didn't answer my prayer yet. Although it was about 55 years ago I prayed. 55 வருஷங்களுக்கு முன்பாக நான் ஜெபித்தாலும் அந்த புனித அந்தோனியார் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கவில்லை, அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். So now I thank God, God didn't answer the prayer, although I gave an offering to St. Anthony's. I got angry also with St. Anthony's. நான் அந்த சமயத்தில் காணிக்கை கொடுத்தேன், பதில் கிடைக்காதபடியால் அந்த சமயத்தில் அந்த அந்தோனியார் மேல் எனக்கு கோபம் கூட இருந்தது. ஆனால் இப்பொழுது எனக்கு பதில் கிடைக்காதபடியால் தேவனை துதிக்கிறேன். Shall we praise God for all the unanswered prayers? நம்முடைய பதில் கிடைக்காத ஜெபங்களுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? Praise the Lord, 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 praise the Lord. Next to what we read in the second verse, he maketh me to lie down in green pastures. அடுத்த இரண்டாம் வசனத்தில் படிக்கிறோம், பசுமையான அந்த புல்தரையில் அவர் என்னை படுக்க வைக்கிறார். You know the easiest thing when you are tired and worn out, what is the easiest thing that you can do on your own? நீங்கள் களைப்படைந்து மிகவும் சோர்வாக இருக்கும் பொழுது லகுவாக உங்களால் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்ன? The easiest thing after a whole day's work, when you come home, the easiest thing that you can do is to lie down. நீங்கள் ஒரு நாள் முழுவதும் வேலை செய்து மிகவும் களைத்து போய் வீட்டுக்கு திரும்பி வரும் பொழுது நீங்கள் மிகவும் லேசாக செய்யக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் உடனே படுத்துக் கொள்வதுதான். Any other work may be hard, but to lie down is very easy, isn't it? மற்ற காரியங்கள் எல்லாம் அவ்வளவு நன்றாக இல்லை, படுத்துக் கொள்வது மிகவும் லகுவானது இல்லையா? But what does our good shepherd do for us? நம்முடைய நல்ல மேய்ப்பன் நமக்காக என்ன செய்கிறார்? My child, somebody don't lie down, I will help you to lie down. என் மகன் சம்பத், நீ படுக்க வேண்டாம், நான் படுக்க நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்வார். We don't need any help, but the Lord says, don't worry, I want to help you for that also. நமக்கு ஒரு உதவி தேவையில்லை, ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ உன் படுத்துக்கொள்ள நான் உனக்கு உதவி செய்கிறேன். In other words, dear child of God, believe the word of God. Even in the smallest things of your life, the Lord is caring for you. இன்னொரு விதத்தில் சொன்னால், உங்களுடைய ஜீவியத்திலே மிகவும் அற்பமான சிறிய காரியங்களிலும் கூட கர்த்தர் அதை மிகவும் அதிகமாக கவனிக்கிறார். அதை விசுவாசிகள். Even if the easiest things that you could do in your life, your good shepherd want to help you. நீங்கள் உங்களுடைய ஜீவியத்திலே மிகவும் லேசாக செய்யக்கூடியதான காரியத்திலும் கூட உங்களுடைய நல்ல மேய்ப்பன் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். He maketh me to lie down. அவர் என்னை படுத்துக்கொள்ள செய்கிறார். Oh, can you find a better friend than this? இதை பார்க்கலும் ஒரு சிறந்த ஒரு நண்பனை நாம் பார்க்க முடியுமா? A friend sticketh closer than a brother. சகோதரனை பார்க்கலும் மிகவும் அதிகமாய் நமக்கு நெருக்கமாக இருக்கிறதான ஒரு நண்பன். Dear child of God, how many times with unbelief we were wondering, will God help me in my trouble, in my problem? பிரியமானவர்களே, எத்தனை சந்தர்ப்பங்களில் அவிசுவாசத்தோடு தேவனுடைய பிரச்சனைகளில் என்னுடைய குழப்பங்களில் உதவி செய்வாரா என்று நாம் கலங்கி இருக்கிறோம். From here, the Lord wants to give us a message. My child, even the easiest thing that you can do, even to lie down, that easiest thing you can do, I want to care for you, I want to help you. Then how much more for the difficult and problematic situations I can help you. இந்த வசனத்திலிருந்து கர்த்தர் நமக்கு பிரத்யேகமான ஒரு தூதை கொடுக்கிறார். என் மகனே, உனக்கு லகுவாய் இருக்கிறதான படுத்துக்கொள்கிற அந்த விஷயத்திலும் கூட நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று அவ்வளவு கருத்துள்ளவராக நம்முடைய ஜீவியத்தை குறித்து இருப்பார் என்றால், நம்முடைய பிரச்சனைகள்
போராட்டங்கள் நெருக்கங்கள் வருகிற வேளையில் எவ்வளவு அதிகமாக அவர் நம்மை குறித்து கவலை உள்ளவராக இருப்பார். He that performeth all things for me. அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். This is our God. He will be our guide even unto death. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். Casting all our care upon him, for he careth for you. அவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறபடியால் நம்முடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் எரிந்து விடுவோமாக. How long he is going to care for us? எவ்வளவு காலம் அவர் நம்மை விசாரிக்க போகிறார்? This God is our God. He will be our guide even unto our death. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலம் நம்முடைய தேவன் வழிகாட்டியா இருக்கிறார். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். He maketh me to lie down. அவர் என்னை படுத்துக்கொள்ள செய்கிறார். The last moment of your life, the death, that also he will make you to lie down. உங்களுடைய ஜீவியத்தினுடைய கடைசி நிமிஷம் மரண வேளையிலும் கூட அவர் உங்களை படுத்துக்கொள்ள செய்கிறார். You know, after a whole days of work, nobody is afraid to lie down. ஒரு நாள் முழுதும் வேலை செய்த பின்பு ஒருவரும் படுத்துக்கொள்வதற்கு அது விரும்பாமல் இருப்பதில்லை. After a whole day's work, beloved ones, we look forward to lie down, isn't it? ஒரு நாள் முழுதும் வேலை செய்த பின்பு படுத்துக்கொள்ளலாம் என்று தான் நாம் எதிர்பார்க்கிறோம், இல்லையா? Dear child of God, your death will be like that. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய மரணமும் கூட அப்படிதான். Your end will be like that. உங்களுடைய முடிவும் கூட அப்படிதான். My child, you worked hard for me. என் பிள்ளையே, எனக்காக நீ கடினமாய் பிரயாசப்பட்டாய். Now it is time that I may make you to lie down. இப்பொழுது உன்னை படுத்துக்கொள்ள செய்ய வேண்டிய வேலை இவருக்கு வந்துவிட்டது. And that will be the sweetest moment of our life, beloved one, on this earth. அருமையானவர்களே, இந்த பூமியிலே அந்த வேலைதான் நம்முடைய ஜீவியத்தில் மிகவும் இனிமையான ஒரு வேலையாகும். He will not make us to lie down just simply. He will make us to lie down in green pastures. அவர் நம்மை சாதாரணமாக படுக்க வைக்கிறதில்லை, பசும்புல் தரையில் படுக்க வைக்கிறார். Green shows peace. பசுமை, பச்சை நிறம் சமாதானத்தை காண்பிக்கிறது. Pasture shows abundance. புல் தரை என்பது நிறைவை, பரிபூரணத்தை காண்பிக்கிறது. When we lie down, when the Lord will make us to lie down, it will be with abundance of peace. நாம் படுத்துக்கொள்ளும் பொழுது, அது தேவன் நம்மை படுத்துக்கொள்ள செய்யும் பொழுது பரிபூரணமான ஒரு சமாதானம் நம்மில் இருக்கும். Dear child of God, we must believe that. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். When we believe, God will work it out. நாம் விசுவாசித்தால் தேவன் அதை நிறைவேற்றுவார். Abraham believed the word of God. God counted it as righteousness and he did that what God promised. ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கடைசியாக தேவன் அந்த காரியத்தை செய்து முடித்தார். We must believe Psalm 23. நீங்கள் இந்த 23ஆம் சங்கீதத்தை விசுவாசிக்க வேண்டும். How many of you believe Psalm 23? Raise the hand, say hallelujah. 23ஆம் சங்கீதத்தை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோம். Hallelujah. How many of you believe every word, every line, every verse of that Psalm 23? Again shout hallelujah. 23ஆம் சங்கீதத்தினுடைய ஒவ்வொரு வரியையும் ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசிக்கிறவர்கள் மறுபடியும் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோம். Hallelujah. If that is so, today you believed, when the time comes for you to die, he will make you to lie down with abundance of peace. அப்படி என்றால் நீங்கள் உங்களுடைய கடைசி வேளையில் மரண வேளை வரும் பொழுது நிறைவான பரிபூர்ண சமாதானத்தோடு அவர் உங்களை படுத்துக்கொள்ள செய்வார் என்கிறது நீங்கள் விசுவாசித்திருக்கிறீர்கள். Listen, who wrote this psalm? கவனிங்கள், இந்த சங்கீதத்தை எழுதினது யார்? King David. தாவீது ராஜா. Look at the end of King David. தாவீது ராஜாவின் முடிவை பாருங்கள். Full of peace and grace. Word of God says he was full of days, so fruitful, so blessed the end was. அவன் மிகுந்த கிருபையும் தேவனுடைய கிருபை அதிகமாய் நிறைந்திருந்தவனாகவும் கடைசி நாட்கள் மிகுந்த பலன் கொடுக்கக்கூடியதான ஒரு நிலைமையில் அவன் தன்னுடைய ஓட்டத்தை முடித்தான். As he wrote in that psalm, he maketh me to lie down in green pastures. Same way, King David's end was full of peace and grace, and God told David's throne will be an everlasting throne. தாவீது ராஜா
அவர் என்னை இந்த பசும்புல் தரையில் படுத்துக்கொள்ள செய்கிறார் என்று சொன்னது போலவே அவருடைய ஜீவியத்தின் முடிவு பரிபூர்ணமான சமாதானம் கிருபை நிறைந்ததாக தேவன் அவரை அப்படி படுக்க வைத்தார். அது மாத்திரமல்ல, தாவீதின் சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்றும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. We must believe Psalm 23. நாம் 23ஆம் சங்கீதத்தை விசுவாசிக்க வேண்டும். That is why we encourage even little children to learn and recite it. ஆகவேதான் சிறு பிள்ளைகளையும் இதை மனப்பாடம் செய்து அதை சொல்லும்படியாக நாம் உற்சாகப்படுத்துகிறோம். He will make me to lie down in green pastures. அவர் பசும்புல் தரையிலே என்னை படுத்துக்கொள்ள வைக்கிறார். My end will be a blessed end. என்னுடைய முடிவு ஒரு ஆசீர்வாதமான முடிவு. It will be full of peace. அது சமாதானம் நிறைந்ததாக இருக்கும். It will be full of grace. அது கிருபை நிறைந்ததாக இருக்கும். When you believe and confess it and recite it or repeat it, நீங்கள் அதை விசுவாசித்து அதை மறுபடியும் அறிக்கை செய்யும் பொழுது God will count it as righteousness. தேவன் அதை நீதியாக கணக்கிடுவார். Some of you are afraid of death. உங்களில் சிலர் மரணத்தை குறித்து பயப்படுகிறீர்கள். If you believe Psalm 23, it will be other way round. நீங்கள் 23ஆம் சங்கீதத்தை விசுவாசித்தால் அந்த காரியம் அப்படியே வேறு விதமாய் மாறிவிடும். When God's time comes to go, you will be looking forward with the sweetest hope and joy. நீங்கள் போகக்கூடியதான அந்த தேவனுடைய வேளை வரும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷத்தோடும் இனிமையோடும் அந்த வேளையை நீங்கள் எதிர்நோக்கி கொண்டிருப்பீர்கள். Because you know you will be safe in the arms of Jesus. ஏனென்றால் இயேசுவின் கரங்களிலே நீங்கள் பாதுகாப்போடு இருப்பீர்கள் என்று நீங்கள் அறிவீர்கள். Your safety is not in the absence of danger, but it is in the presence of your shepherd. உங்களுடைய பாதுகாப்பு என்று சொல்வது ஆபத்தில் விபத்திலும் அல்ல, உங்களுடைய நல்ல மேய்ப்பனுடைய கைகளில் தான் இருக்கிறது. As I earlier told the story, quality time spend with your good shepherd, because he is the one who is going to carry you forever. ஆரம்பத்தில் நாம் கேட்ட கதை போல நீங்கள் உங்களுடைய நேரத்தினுடைய அதிகபட்சத்தை இந்த நல்ல மேய்ப்பனோடு செலவழியுங்கள். அவர்தான் கடைசி உங்களை கொண்டு போக போகிறார். Money you need, but most of your time is spent for money. That money is not going to help at the time of your death. பணம் நமக்கு தேவைதான். பணத்திற்காக உங்களுடைய ஜீவியத்தினுடைய அதிக நேரத்தை நீங்கள் செலவழிக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய மரண வேளையில் பணம் உங்களுக்கு எந்த விதத்தில் உதவி செய்ய முடியாது. Your family is good for you, but they can take care of you only till you go to the cemetery. உங்களுடைய குடும்பம் நல்லதுதான். உங்களுடைய குடும்பத்தாரும் கூட உங்களை குறித்து நன்றாக பராமரித்து விசாரிக்கலாம். என்றாலும் கல்லறைக்கு போகும் வரையில்தான் அவர்களால் உங்களை விசாரிக்க முடியும். And then they will leave you and come back. அங்கே அவர்கள் உங்களை விட்டு திரும்பி வந்து விடுவார்கள். But why don't you make a dedication? Lord, rest of my life, most of my time I want to spend with my good shepherd. ஆண்டவரே, என்னுடைய நேரனுடைய மிக சிறந்த நேரத்தையும் என்னுடைய மீதியான நேரத்தை எல்லாம் அதிகமாய் உம்முடைய சமூகத்தில் நான் இருக்க தீர்மானிக்கிறேன் என்று ஏன் நீங்கள் ஒரு நல்ல தீர்மானம் செய்யக்கூடாது? He maketh me to lie down has another meaning also. அவர் என்னை படுத்துக்கொள்ள வைக்கிறார் என்பதற்கு வேறொரு அர்த்தமும் இருக்கிறது. Makes me to lie down also shows making us humble. நம்மை படுத்துக்கொள்ள வைக்கிறார் என்று சொல்லும் பொழுது நம்மை அவர் தாழ்மையுள்ளவர்களாய் மாற்றுகிறார். Many of us, beloved ones, including me, we are not humble. நம்மில் அநேகர், என்னை சேர்த்து சொல்கிறேன், நாம் தாழ்மையுள்ளவர்களாக இல்லை. Every day he has to make us humble. ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை தாழ்மையுள்ளவராக மாற்றிக்கொண்டே வருகிறார். Outwardly we may appear humble. Our thoughts will show whether we are humble or not. வெளியரங்கமாக தாழ்மையுள்ளவர்களை போல நாம் காணப்படலாம். ஆனால் நம்முடைய எண்ணங்கள், நினைவுகள் தாழ்மையா இருக்கிறோமா இல்லையா என்கிறதை காண்பிக்கும். How many times in my heart and in your